Hi friends, welcome to my channel. இன்னைக்கு நம்மளோட சேனல்ல வந்து என்ன பார்க்க போறோம்னு பாத்தீங்கன்னா ரொம்ப நாளாவே வந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைப் குட்டீஸ்லாம் வந்து பேப்பர்ல வந்து வால் ஹேங்கிங் பண்ணுங்க அப்படினு சொல்லி ரொம்ப நாளா வந்து கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக தான் வந்து இந்த வீடியோ. அதுக்காக வந்து பாத்தீங்கன்னா வளையல், பேப்பர் கப், அதுக்கு அப்புறம் பென்சில், சீசர், ஃபெவி ஸ்டிக், அப்புறம் கலர் பேப்பர், கேக்கோட அட்டைலாம் வந்து எடுத்துர்க்கேன். இந்த கேக்கோட அட்டை வச்சு தான் வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் வந்து செய்ய போகிறோம். அது எப்படி செய்கிறதுன்னு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா அந்த கேக்கோட அட்டை மேலே வந்து இந்த கலர் பேப்பர் வந்து ஒட்ட போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா அந்த கேக்கோட அட்டை மேலே வந்து ஃபெவி ஸ்டிக்கை வந்து எல்லா இடத்துலையும் வந்து அப்ளை பண்ணிக்கிறேன். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம அந்த கலர் பேப்பர் வந்து ஒட்டிக்கலாம். எதுக்காக வந்து ஃபெவி ஸ்டிக் எடுத்தேன்னா ஃபெவிகால்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஈவனாக வந்து வராது. அதனால தான் வந்து நான் இது வந்து எடுத்திருக்கேன். ஓகே, இப்போ அந்த மேலே வந்து அந்த பேப்பரை வச்சு நம்ம வந்து ஃபுல்லாக வந்து இன் பண்ணிக்கலாம். பின்னாடி வந்து நல்லா இன் பண்ணிவிட்டு நல்லா ரவுண்ட் ஷேப்பாக வர மாதிரி வந்து இன் பண்ணிக்கலாம். கொஞ்சம் பேப்பரை வந்து கட் பண்ணிவிட்டு மற்ற இருக்கிற பேப்பர்லேயும் வந்து க்ளூ அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்டிக்கலாம். இந்த கலர் தான் வந்து எடுக்கலாம் கிடையாது. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்கோ நீங்கள் அந்த கலர் வந்து எடுத்துக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபெவிகால் வந்து அதில் வந்து அப்ளை பண்ணிவிட்டு சின்ன சின்ன பீஸாக வந்து கட் பண்ணிக்கலாம். அப்போ தான் இன் பண்ணும்போது கொஞ்சம் ஈஸியாக நல்லா அழகாக வரும். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து நல்லா டைட்டாக வந்து இன் பண்ணிக்கலாம். இதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக எல்லா இடத்துலையும் வந்து இன் பண்ணதுக்கப்புறம் ஒரு ரவுண்ட் ஷேப்பாக வந்து நமக்கு வந்து கிடச்சிரும். பார்க்கவே நல்லா இருக்குல்ல இந்த கலர் ஒட்டினதுனால. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அதுக்கு மேலே வந்து இந்த பேப்பர் கப் வந்து நான் வந்து எடுத்திருக்கேன். இந்த பேப்பர் கப்பை வந்து ரெண்டாக வந்து கட் பண்ணிக்கலாம். பாதி பாதியாக வந்து கட் பண்ணிக்கலாம். எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா நம்ம வந்து ஒரு பூ தொட்டி மாதிரி வந்து வைக்க போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பாதி பாதியாக வந்து கட் பண்ணிவிட்டு ஒரு பாதியில் வந்து நம்ம வந்து பெயிண்ட் வந்து அடிக்க போகிறோம். இன்னொரு பாதி வந்து நமக்கு தேவைப்படாது. ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா அந்த பாதியில் வந்து வச்சு பார்த்துக்கலாம் கரெக்டாக இருக்கா அப்படி சொல்லி வச்சு பார்த்துட்டு நம்ம அதில் வந்து அக்ராலிக் பெயிண்ட் இருக்குது பார்த்திங்களா, பிளாக் கலர், அதை வந்து அடிச்சிக்கலாம். உங்களுக்கு பிளாக் கலர் பிடிக்கலன்னா நீங்கள் ப்ரௌன் கலர் கூட வந்து அடிச்சுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. இப்போ இது வந்து நல்லா வந்து அடிச்சுட்டு நான் வந்து தண்ணி மிக்ஸ் பண்ணாமல் தான் வந்து அடிக்கிறேன். அப்போ தான் நல்லா டார்க்காக இருக்கும். அதனால தான் இப்போ இது வந்து காய வச்சுக்கலாம். நான் வந்து காயறதுக்கு முன்னாடி வந்து எடுத்து பார்த்தேன். அது வந்து கவுந்து கீழே விழுந்ததுனால பெயிண்ட்லாம் வந்து ஒட்டிக்கிச்சு. நீங்கள் வந்து காஞ்சதுக்கப்புறம் வந்து எடுத்துக்கோங்க. இன்னொரு பாதி இருக்கும் பார்த்திங்களா, நான் அந்த பாதி வந்து எடுத்துக்கிறேன் இது காயிற வரைக்கும். இப்போ அதை வந்து எடுத்துகிட்டு இந்த மாதிரி வந்து பென்சிலில் வந்து நம்ம 3 கோடு போட்டு நம்ம வந்து வளைவாக வந்து ஒரு செடி வந்து இருக்கிற மாதிரி வந்து வரைஞ்சிக்கலாம். வளைவாக இருக்கிற மாதிரி நம்ம வந்து வரைஞ்சிக்கலாம். இதுமாதிரி 3 வந்து வரைஞ்சிருக்கேன். நீங்கள் பெரிய ரவுண்டு கட் பண்ணிங்கன்னா ஒரு 4-5 ரவுண்டு வந்து போட்டுக்கோங்க. அப்படி ரொம்ப சின்ன ரவுண்டாக இருந்துச்சுன்னா நீங்கள் சின்னதாக வந்து 3 வந்து போட்டுக்கோங்க. உங்களோட விருப்பம் தான், உங்களுக்கு பிடிச்ச மாதிரி நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா க்ரீன் கலரில் வந்து பேப்பர் வந்து எடுத்திருக்கேன். அது எதுக்காகன்னு பார்த்திங்கன்னா இலை வந்து கட் பண்ண போகிறோம். அதுக்காக தான் இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன பேப்பர்லாம் வந்து மடித்து இந்த மாதிரி எல்லா பக்கமும் மடிச்சுட்டு நம்ம சின்ன சின்ன இலை வந்து கட் பண்ண போகிறோம். அதனால் சின்ன சைஸ் பேப்பர் வந்து கட் பண்ணி வந்து எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பெரிய சைஸ் இலைக்கு வந்து கொஞ்சம் பெருசாக பேப்பர் கட் பண்ணிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய இலைக்கு அதோட கொஞ்சம் பெரிய கட் பண்ணிக்கலாம் பேப்பரை. இது மாதிரி நம்ம வந்து ஒவ்வொரு ஷேப்லேயும் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து கட் பண்ண போகிறோம். சின்னது பெருசாக அதை விட பெருசாக அந்த மாதிரி வந்து கட் பண்ண போகிறோம். நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த டிசைன் வந்து இலை பிடிக்கலன்னா நிறைய டிசைன் இலைலாம் வந்து இருக்குது. அதில் எது உங்களுக்கு பிடிச்சிருக்கோ அந்த டிசைன் வந்து நீங்கள் வந்து செஞ்சுக்கோங்க. உங்களுடைய விருப்பம் தான். இப்போ பார்த்திங்கன்னா எல்லா இலையும் வந்து கட் பண்ணி முடிச்சாச்சு. அடுத்துக்கப்புறம் வந்து நம்ம வந்து பூ தான் வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா இந்த எல்லோ கலர் பேப்பரில் 3 வட்டை வந்து வளையல் வச்சு வந்து போட்டுக்கிறேன். வளையல் இல்லைன்னா உங்களுக்கு சின்னதாக வேணும்னா நீங்கள் காம்பஸ் கூட வச்சு நீங்கள் வந்து போட்டுக்கோங்க. அதுக்குள்ளே இந்த கொசத்தி ரோல் மாதிரி வரும் பார்த்திங்களா, அந்த பூ தான் நம்ம வந்து செய்ய போகிறோம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா உள்ள பென்சிலில் வரைஞ்சிட்டு நம்ம வந்து கட் பண்ணி எடுத்துட்டு நம்ம வந்து அதை ரோல் மாதிரி வந்து சுருட்டிக்கலாம். இதேமாரியே வந்து கலர் கலராக வந்து நம்ம வந்து செஞ்சுக்கலாம். நான் ஆல்ரெடி நிறைய செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு வீடியோக்காகவும் வந்து கொஞ்சம் சில வந்து காமிக்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஹாய் சொன்ன குட்டீஸ்க்கெலாம் வந்து ஹாய் சொல்லிடலாம். கபன்யா ஹாய், அர்ச்சனா ஹாய், மகா ஹாய், சுருதி ஹாய், கிருத்திகா ஹாய், ஹரிணி ஹாய், மிருதுலா ஹாய், மாதேஷ் ஹாய், அசரா ஹாய், பிரபு ஹாய், க்ளோரி ஹாய், சில்ஃபா ஹாய், மெல்வின் ஹாய், ஜெஸ்வின் ஹாய், டஃபின் ஹாய், காவ்யா ஹாய், லாவண்யா ஹாய், மோனிகா ஹாய், வன்ஷிகா ஹாய், சஃப்ரின் ஹாய், அஃப்ரின் ஹாய், சுஹைல் ஹாய், பாசித் ஹாய், தாஜிர்
ஹாய். சலீம் ஹாய். இவங்க 25 பேருக்கும் வந்து பெரிய ஹாய். நம்மளோட சேனலை தொடர்ந்து வாட்ச் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இவங்களுக்கு மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நிறைய பேர் வாட்ச் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் பெரிய ஹாய். அதுக்கப்புறம் கமெண்ட்டில் வந்து ஹாய் அக்கா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுறீங்க, அவங்களுக்கும் வந்து பெரிய ஹாய். எல்லோரும் நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணிக்கோங்க. ஓகே, இந்த பூலாம் வந்து ரோல் மாதிரி வந்து சுற்றி வந்து முடிச்சாச்சு. இது மாதிரி வந்து எடுத்துகிட்டு நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா, அந்த பேப்பர் கப்பில் வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணி நம்ம வந்து ஒட்ட போகிறோம். நல்லா வந்து ஸ்ட்ராங்காக வந்து ஒட்டிக்கோங்க. சீக்கிரமாக ஓட்டணுன்னா ஹாட் குளூ வந்து எடுத்துக்கோங்க, அப்படி இல்லைன்னா ஃபெவிபாண்ட் வந்து எடுத்துக்கோங்க. ஃபெவிகால் வந்து கொஞ்சம் லேட் ஆகும். நான் வந்து ஆல்ரெடி நிறைய பூ வந்து செஞ்சு வச்சுருக்கேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பூ தான் வந்து இந்த பூலாம் கலர் கலராக வந்து நான் வந்து செஞ்சு வச்சுருக்கேன். உங்களுக்கு என்னென்ன கலர்லாம் வந்து பிடிக்குதோ அந்த கலர்லாம் வந்து நீங்கள் செஞ்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஒயிட் கலரில் வந்து பெயிண்ட் வந்து எடுத்துக்கலாம். அந்த ஒயிட் கலர் பெயிண்ட் வச்சு நம்ம அந்த பேப்பர் கப் மேலே வந்து கொஞ்சம் டெக்கரேஷன் பண்ணலாம். அதுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெண்ணோடைய அடியில் பார்த்திங்கன்னா பெயிண்ட்டை முக்கி எடுத்து நான் வந்து ரவுண்டாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் பென்சிலில் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக குட்டி குட்டியாக வச்சுட்டேன். அதுக்கப்புறம் மேலேயும் வந்து பார்த்திங்கன்னா டாட்டாக வந்து வச்சுக்கிறேன். உங்களுக்கு வேறு எதனா டிசைன் தெரிஞ்சிச்சுன்னா நீங்கள் வேறு மாதிரி கூட வந்து செஞ்சுக்கோங்க. ஏதோ எனக்கு தெரிஞ்ச மாதிரி நான் வந்து செஞ்சுருக்கேன். அதுக்கப்புறம் க்ரீன் கலரில் வந்து பெயிண்ட் டார்க் க்ரீன் வந்து எடுத்திருக்கேன். அது வந்து எதுக்காகனா அந்த பென்சிலை வரைஞ்சிருக்கும் பார்த்திங்களா, அது வந்து நல்லா டார்க்காக தெரியணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து க்ரீன் கலரில் வந்து எடுத்திருக்கேன். ஏன்னா பூச்செடியில் வந்து பார்த்திங்கன்னா தண்டு வந்து க்ரீன் கலர் தான் வந்து இருக்கும். அதுக்காக தான். உங்களுக்கு க்ரீன் கலர் பிடிக்கலாம், நீங்கள் லைட் க்ரீன் கூட அடிச்சுக்கலாம், இல்லைனா பிளாக் கலர் கூட வந்து அடிச்சுக்கலாம். ஓகே, இப்போ பார்த்திங்கன்னா ஃபுல்லாக நம்ம வந்து அந்த க்ரீன் கலரை வந்து அடித்து முடிச்சாச்சு. அடுத்தது வந்து நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னு பார்த்திங்கன்னா ஃபெவிகாலை வந்து சைடில் வந்து பார்த்திங்கன்னா இலை வந்து ஒட்டுறதுக்காக வந்து இந்த மாதிரி நம்ம வந்து ஃபெவிகால் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். அப்ளை பண்ணிவிட்டு நம்ம சின்ன சின்ன இலை வந்து செஞ்சு வச்சுருக்கோம் பார்த்திங்களா, அதை வந்து அந்த 2 லேயர்லேயும் வந்து ஒட்டிக்கலாம். நம்ம வந்து பார்த்திங்கன்னா 2 லேயரில் வந்து சின்ன சின்ன இலை தான் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அந்த இலையெல்லாம் வந்து ஒட்டி முடிச்சதுக்கப்புறம் நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா பூ தான் வந்து ஒட்ட போகிறோம். அதாவது எப்படி வந்து ஒட்ட போகிறோன்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம இலை ஒட்டின கேப்பில் வந்து கொஞ்சம் இடம் இருக்குது பார்த்திங்களா, அந்த இடத்துல தான் நம்ம வந்து ஒட்ட போகிறோம். இந்த ஃபெவிகாலை வந்து பார்த்திங்கன்னா இடையில வந்து நம்ம அப்ளை பண்ணிவிட்டு நம்ம வந்து அந்த பூவை வந்து ஒவ்வொரு கலராக வந்து ஒட்டிக்கலாம். அதுக்காக தான் கலர் கலராக வந்து செஞ்சு வச்சுருக்கேன். இப்போ மஞ்சள் கலர், ரோஸ் கலர், நீல கலர் இருக்குது பார்த்திங்களா, அதுமாரி ஒன்று ஒன்றா வந்து எல்லா கலரையும் வந்து ஒட்டிக்கலாம். சின்ன சைஸ் பூலாம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம கீழே லேயர்லாம் வந்து ஒட்டிக்கலாம். அதை விட கொஞ்சம் பெரிய சைஸை மேலேயும், அதை விட கொஞ்சம் பெரிய சைஸில் மேலேயும் வந்து ஒட்ட போகிறோம். இந்த மாதிரி வந்து ஒட்டிட்டு கீழே வந்து பார்த்திங்கன்னா அந்த கப்புக்கு மேலே அங்கே வந்து பார்த்திங்கன்னா நம்ம அந்த பெரிய இலை இருக்குது பார்த்திங்களா, அந்த இலையை ஒட்டிட்டு 3 வந்து பெரிய இலையை ஒட்டிட்டு அதுக்கு மேலே வந்து குட்டி பூவெலாம் வந்து ஒட்டிக்கலாம். கலர் கலராக இருக்கிறதுனால வந்து பார்க்க ரொம்ப அழகாக இருக்குது. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு இந்த பூலாம். உங்களுக்கும் வந்து பிடிச்சிருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்கள். ஒரு சில பூலாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த கத்திரிக்கோல் வந்து செஞ்சேன். அதாவது ஆல்ரெடி நான் வந்து கத்திரிக்கோல் வந்து அந்த டிசைனாக வெட்டும் பார்த்திங்களா, அந்த கத்திரிக்கோலில் செஞ்ச பூலாம் வந்து இருக்குது. அதில் ஒரு சில பூலாம் வந்து நார்மல் கத்திரிக்கோலில் செஞ்சது, ஒரு சில பூலாம் வந்து அந்த கத்திரிக்கோலை வந்து கட் பண்ணேன். இப்போ எக்ஸ்ட்ரா இருக்க பூவையும் வந்து கீழ் லேயரில் வந்து ஒட்டிட்டு நம்ம வந்து இலையும் வச்சு ஒட்டிக்கலாம். நம்ம பூ வச்சிருந்த பூ எல்லாத்தையுமே வந்து பார்த்திங்கன்னா ஒட்டியாச்சு அங்கங்கே. பார்க்கவே வந்து ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான். எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வால் ஹேங்கிங் வந்து நல்லாயிருக்கா நல்லா இல்லையான்னு சொல்லி கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம வந்து வாலில் ஹேங் பண்ணுறதுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம். அதுக்காக உள்ளன் நூலில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாட் மாதிரி போட்டு பின்னாடி வந்து ஒட்டிக்கலாம். உள்ளன் நூல் தான் வந்து எடுக்கணும்லாம் கிடையாது. உங்கள்கிட்ட வந்து சாட்டன் ரிப்பன் இருந்தால் கூட நீங்கள் அதை கூட வந்து எடுத்துக்கலாம். அதை எடுத்து இதுமாரி ஒட்டிட்டு நம்ம வந்து வாலில் வந்து ஹேங் பண்ணிக்கலாம். நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து ரெடி ஆகிடுச்சு. ரொம்ப சிம்பிளான ஒரு வால் ஹேங்கிங் தான். நீங்கள் வந்து கிராஃப்ட்லாம் வந்து செய்கிறீங்கன்னா வீடியோவில் ஒன்று ஆசைப்பட்டீங்கன்னா கிராஃப்ட் செஞ்சதை ஒரு ஃபோட்டோ வந்து எடுத்து வச்சுக்கோங்க. அந்த ஃபோட்டோவை கீழே இருக்க மெயில் ஐடிக்கு வந்து சென்ட் பண்ணுங்கள். நான் வந்து என்னுடைய வீடியோவில் உங்களுடைய ஃபோட்டோ வந்து போஸ்ட் பண்ணுறேன். ஃபெவிகாலில் வந்து இருக்கிறதுனால ஒட்டுறதுக்கு வந்து லேட் ஆகும். அதனால் வந்து பார்த்திங்கன்னா பொறுமையாக வந்து வெயிட் பண்ணி நல்லா வந்து ஒட்டிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்மளுடைய வால் ஹேங்கிங் வந்து நீங்கள் கேட்டிங்கன்னு சொல்லி போட்டாச்சு. இந்த வால் ஹேங்கிங் எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் வந்து சொல்லுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்.